ஜப்பான்ல சுகிமி திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடக்குமா. இந்த புத்தகம் வந்து கைக்கு தூண்டிலில் ஜென் கவிதைன்னு ஒரு புத்தகத்தை கோ லீலா அப்படின்னு ஒரு சூழலியல் எழுத்தாளர் எழுதிருக்காங்க. நிறைய இயற்கை சார்ந்து அவங்க ரொம்ப நல்ல பதிவுகள்லாம் எழுதுவாங்க. அவங்க எழுதின புத்தகத்துல இந்த சம்பவம் எழுதுறாங்க. ஜப்பான்ல இப்ப நம்ம ஊர்ல திருவிழா நடத்துற மாதிரி, பொங்கல் திருவிழா நடத்துற மாதிரி ஜப்பான்ல சுகிமி அப்படின்னு ஒரு விழா நடத்துவாங்க. அன்னைக்கு நம்ம கொலக்கட்டை அவிக்கிற மாதிரி ஒரு இனிப்பான கொலக்கட்டை மாதிரி ஒரு பலகாரமும் நிறைய ஒரு விதமான புல்ல கதிர் மாதிரியும் வச்சு நிலால இருந்து ஒரு மனுஷன் வருவான், அவனுக்காக இதை நாங்க படையல் செய்யறோம். இப்ப நம்ம சூரியனை கொண்டாடுறோம், எல்லாத்தையும் கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க அப்படி கொண்டாடுவாங்க. இந்த கதை எங்க இருந்து வந்தது அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததா ஜப்பான்ல ஒரு புராண கதை இருக்குது. என்ன அப்படின்னா, அங்க நிலால இருந்து ஒரு பழைய மனிதன் பூமிக்கு வர்றான். ஒரு வறுமை வாய்ப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் வேஷத்துல வர்றான். அது ஏன் தெரியல, வர்றவங்க பிச்சைக்காரங்களா தான் வர்றாங்க. நம்மள சோதிக்கணும்னா பிச்சைக்காரங்களா இருந்தா தான் சோதிக்க முடியும் போல. அப்ப அந்த மனிதன் ஒரு பிச்சைக்கார மாதிரி வர்றான். பூமிக்கு வந்து அது நல்ல இரவு நேரம், நல்ல குளிர் நேரம். ஒரு நதி ஓரத்துல உட்காந்து நெருப்பு மூட்டி ஒரு குரங்கு, ஒரு முயல், நரி 3 பேரும் உட்காந்து நெருப்பு மூட்டி எப்படி கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேரும் நண்பர்கள். இப்ப இந்த பிச்சைக்கார மனிதன் வந்து எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுங்களேன், ரொம்ப பசியோட இருக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்ட உடனே குரங்கு உடனே தன்கிட்ட இருந்து நிறைய பழங்களை அவருக்கு அந்த மனிதனுக்கு கொடுக்குது. நரி என்ன பண்ணுது, ஓடி போய் 2-3 மீன் எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுக்குது. முயல் கிட்ட எதுவுமே இல்ல. ஐயோ நம்ம கிட்ட வந்து இவர் நின்னுட்டாரு, இவர் ஒண்ணு கொடுத்துட்டாரு, அவர் ஒண்ணு கொடுத்துட்டார், நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்ட்டு அந்த மனிதனை பார்த்து என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் இந்த தீயில விழுந்துடுறேன், நீங்க என்னைய சாப்பிட்டுக்கோங்க, படக்குற அந்த தீக்குள்ள அந்த முயல் குதிச்சிருச்சு. தன்னிடம் இருந்ததை கொடுத்தவர்கள் சிறந்தவர்கள் என்றால் தன்னையே தானமாக கொடுத்தவர்கள் மிக சிறந்தவர்கள் என்று அந்த நிலாவிலிருந்து வந்த மனிதன் முயலை நிலாவுக்கு கூட்டு போயிட்டார். அதனாலதான் நிலால முயல் இருப்பது அப்படிங்கிற ஒரு உருவகம் ஜப்பானில் இன்றைக்கும் நம்பப்படுகிறது. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்பன் எழுதின ராமாயணத்துல இதே மாதிரி ஒரு காட்சி வருகிறது. இந்திரசித்தன் இருக்கிறார் இல்லையா, ராவணனுடைய மகன். இந்திரசித்தனை பத்தி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எல்லா மகன்களும் அப்பாவின் காமத்தால் பிறந்தவர்கள், இவன் ஒருவன் தான் அப்பாவின் காமத்தால் இறந்தவன் என்று எழுதுவார். அவங்க அப்பாவுடைய தகாத ஆசையில இறந்து போனவன் தானே இந்திரசித்தன். அவன் எந்த தப்பு பண்ணல. அந்த இந்திரசித்தன் ராமன் லட்சுமணனோடு போயிட்டு இறந்து போயிடுறான். இறந்து போய் கிடக்கும் போது மண்டோதரி அவனை மடியில வச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இவ்வளவு பெரிய வீரன், வீரன் அப்படின்னு சொன்னாலே விரலுக்கு முன்னாடி வந்து நிக்கிற வீரன் இந்திரசித்தன், இப்படி ஒரு பிள்ளை இறந்துட்டானேன்னு அவங்க அம்மா அப்படி அழுகுறாங்க. அழும்போது அந்த நினைவுகளை அவங்க யோசிச்சு சொல்லும் போது, அவன் சிறுவனா இருக்கும்போது என்ன பண்ணுவானா, நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் சிங்க பொம்மையை வச்சு விளையாடும், அவன் நெஜ சிங்கத்தையே வச்சு விளையாடுவானா. அவன் எவ்வளவு அன்பானவன்னா, வானத்துல இருக்கிற நிலா கீழே இறங்கி வந்து தன் கரையை அவன் கிட்ட காட்டுமா. என் முகத்துல ஒரு கரை இருக்கு, ஏன் இப்படி என் முகம் இருக்குதுன்னு அழுது அவன் தோல்ல சாஞ்சு அழுமா. எது? நிலா. இந்திரஜித்தன் தோல்ல இந்திரஜித்தனை தட்டி கொடுத்து சொல்வானா, அது ஒண்ணு இல்ல, அது ஒரு சின்ன முயல் தான், அதை புடிச்சு வெளியில விட்டுட்டா நீ நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிருவ, கவலைப்படாத, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்திரசித்தன் அந்த நிலாவுக்கு ஆறுதல் கூறுவதாக மண்டோதரி பாடுவாங்க. இதை கம்பன் பதிவு செய்திருக்கிறார். ஒரே நேரத்துல ஜப்பான்ல இருக்கிற மக்களும் என்ன நினைச்சிருக்கிறாங்க, நிலாவில இருக்கிற கரையை முயலாக நினைத்திருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவிஞனும் நிலாவில் முயல் இருப்பதாக கற்பனை செய்திருக்கிறார் என்றால், ஊருக்கெல்லாம் ஒரு நிலா, ஊருக்கெல்லாம் ஒரே கற்பனையை தந்திருக்கிறது என்பது அதை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது.